ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பப்ளிக் எக்ஸாமுக்கு நம்பி படிக்கலாமா அப்படிங்கிற இந்த வீடியோ தான். ஸோ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, டாப்பர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா வெளிப்படையாகவே நான் சொல்லிடுறேங்க. ஏன்னா இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் கேட்டுருக்கனால தான் இந்த வீடியோ போட வேண்டியதாக போச்சு. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி என்னை வாழ வைங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடிலையும் வாட்ஸ்அப் சேனல்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா கேட்டுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் நம்பி படிக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக படிக்கலாம். யார் படிக்கலாம் அப்படின்னா, இது வரைக்கும் யாருமே படிக்கலை. போர்ஷன்ஸ் எதுவும் கம்ப்ளீட் பண்ணலை. நான் வந்து ஒரு 40% 50% போர்ஷன்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இல்லை சுத்தமாக நான் படிக்கலை. அதாவது ரொம்ப முக்கியமான சொல்கிறேன், மார்க்கில் சொல்கிறேன் பாருங்கள். 600 மார்க் 11th 12th 10th கூட இம்பார்ட்டன்ட் படிக்கலாம். 11th 12th வந்து 600க்கு 500க்கு மேலே எடுக்க வேண்டியவன், 500க்கு மேலே எடுத்துகிட்டு இருக்கிறவன், இப்போ ஆஃபைல் எடுத்துகிட்டு இருக்கேன், கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் படிக்கணும் அவசியம் இல்லை. என்ன சார் நீங்களே சொல்கிறீங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டால் அதை அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோமான்னு செக் பண்ணிக்கோங்க. 500க்கு மேலே எடுத்தவங்க ப்ளஸ் பிடிஏ கொஷின்ஸ் அண்ட் மேக்ஸாக இருந்தால் கம்புக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பல ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணணும். சரிங்களா? இதெல்லாமே நீங்கள் பார்க்கணும். ப்ளஸ் டாபிக் வைஸ் கவர் பண்ணுங்கள். அப்படி முடியலையா, உதாரணத்துக்கு ஃபிசிக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா 10 லெசன் இருக்கா, ஃபஸ்ட் வால்யூம் மட்டும் தரவு பண்ணு, எல்லாமே எழுதலாம். செகண்ட் வால்யூமில் இம்பார்ட்டன்ட் படி. கெமிஸ்ட்ரி இருக்கா, ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக தரவு பண்ணு, இல்லைனா ஃபஸ்ட்டு 10 லெசன் தரவு பண்ணு, அடுத்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வேணால் இம்பார்ட்டன்ட் மட்டும் படி, அந்த மாதிரி பண்ணு. ஸோ இல்லைனா கெமிஸ்ட்ரியில் முக்கியமான ஒரு 7 லெசன் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு 7 லெசன் தரவு பண்ணிவிட்டு மீதி எல்லாமே தரவுனா டாபிக் வைஸ் கம்ப்ளீட் அப்படியாவது பண்ணுங்கள். இது ஒரு பிளான் இருக்குது. எல்லாமே படிக்கிறவங்களும் இருக்காங்க, பிளான் வைஸ் படிக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் முழுக்க இம்பார்ட்டன்ட் படிக்கிறவங்க யார் அப்படியா இருப்பாங்கன்னா, கண்டிப்பாக யாராக இருப்பாங்கன்னா, மார்க்கு லோவாக எடுக்கக்கூடிய மாணவர்களும், ஃபெயிலாக இருக்க மாணவர்களும், அண்ட் இது வரைக்கும் படிக்காத மாணவர்களும். இதுதான். ஸோ அப்போது இம்பார்ட்டன்ட் எல்லாருமே படிக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக படிக்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், 500க்கு மேலே இருந்தீங்கன்னா ஓகே. 475 கீழே இருந்தீங்கனாலே நீ வந்து இம்பார்ட்டன்ட் தாராளமாக பார்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கலாம். ப்ளஸ் கொஞ்சம் அட்வான்ஸாக நீங்கள் இந்த பிடிஏ கொஷின்ஸும் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுமே அனலைஸ் பண்ணி வைங்க. யாரால 400 கீழே எடுக்கிறீங்களோ 600க்கு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் மட்டுமே படிங்க. ஏன்னா உங்களுக்கு டைம் இருக்காது. சரிங்களா? நீங்கள் கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டே படிச்சிங்கனாலும் ஃபுல் மார்க் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க இந்த கொஸ்டின். சார் 90க்கு 19 போடுறீங்க, 70க்கு 17 போடுறீங்க, வீடியோ போடவில்லை ஹாஃப் ஏலியில் என்ன 90 + 100க்கு 90க்கு 90 எடுக்கலாம் அப்படிலாம் போடலாம். அதெல்லாம் உண்மையாகவே எடுக்க முடியுமான்னு கேட்டால் கட்டாயம் முடியும். எந்த லாஜிக்கில் நான் சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி நம்பி சொல்லலை. இது வரைக்கும் கேட்டிருக்கிற கொஷினை வச்சு சொன்னேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா கொஷின் கேட்டிருக்காங்களோ எது இம்பார்ட்டண்ட்டோ இல்லை 15 இயர்ஸாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்படி கேட்பாங்க, ஒரு கொஷின் பேப்பர் செக்டர் எப்படி கேட்பாங்கன்னு பொறுத்து தான் அவங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் மற்ற சேனல் பற்றி எனக்கு தெரியாதுங்க. மற்ற சேனலில் எப்படி கொஷின்ஸ் எடுக்கிறாங்க எனக்கு தெரியல. அதை பற்றி கவலையும் இல்லை. நீங்கள் யூடியூபர்ஸ் எல்லோரும் போடுறதும் பார்க்குறீங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் பார்க்குறீங்க, ஓகே பாருங்கள். பட் அது எடுத்துக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ அப்போ நீங்கள் கொடுக்குறது எடுக்க வேணாமாங்க சார்னா எடுத்துக்கலாம். இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், யாரெல்லாம் இம்பார்ட்டன்ட் படிக்கணும், இம்பார்ட்டன்ட் மட்டுமே நம்பி போகாதீங்கன்னு யார் நான் சொன்னேன்னு தெரியும் உங்களுக்கு. 500க்கு மேலே எடுத்தவன் கட்டாயமாக டாபிக் வைஸ் படித்து இம்பார்ட்டண்ட்டை எல்லாமே படிச்சிட்டேன்னு செக் பண்ணேன். 500 கீழே 475 கீழே எடுத்தவங்களாம் கட்டாயமாக இம்பார்ட்டன்ட் படிக்கலாம். ப்ளஸ் நீ பிடிஏ கொஷின்ஸும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் அனலைஸ் பண்ணு. இதுதான் நான் சொல்ல வர்றது. அண்ட் ப்ளஸ் சென்டம் எடுக்கணும் அப்படின்னா, நான் சென்டம் போடுறனாலே நீங்கள் வந்து நான் அந்த கொஸ்டின் பேப்பரில் நியூமெரிக்கல் ப்ராப்ளம், ஃபிசிக்ஸ்னால் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் சேர்த்து படிக்கணும். எல்லா நியூமெரிக்கல் ப்ராப்ளம் படிக்கணுமான்னு கேட்டால் நான் கொடுக்குற நியூமெரிக்கல் ப்ராப்ளமாவது படிக்கணும். கெமிஸ்ட்ரி எடுத்திங்கன்னா நியூமெரிக்கல் ப்ராப்ளம் படிக்கணும். ஐடென்டிஃபை ஏபிசிங்கிற கான்செப்டில் தெரியணும்னா 11, 12, 13 லெசனை தரோவாக ஈக்குவேஷன் எல்லாமே படிச்சிருக்கணும். ப்ளஸ் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் படிச்சிருக்கணும். அப்போ தான் சென்டம் போட முடியும். இது நீங்கள் சொல்கிறீங்களாங்க சார்ன்னு கேட்டால் கட்டாயமாக சொல்கிறேன். ஆனால் லாஸ்ட் மினிட்டில் போடக்கூடிய கொஸ்டின்லாம் அப்படி சொல்ல மாட்டேன். நீங்கள் 70 அப்படின்னா 65க்கு எபோவ் தான் எடுக்க முடியும். நீங்கள் 70க்கு 70 எல்லாம் எடுக்க முடியாது. அப்போது நான் ஒரு வீடியோ போடுவேன். எக்ஸாம் அந்த இப்போ மேக்ஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒரு வீடியோ போடுவேன் 90க்கு 90. அந்த வீடியோவை படிச்சிங்கன்னா தான் நீங்கள் 90கிட்டே போக முடியும். அதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோக்கள்லாம் நான் 75+, 40+ போடுறதெல்லாம் படிக்க முடியாத பசங்களுக்கு. ஸோ புரிஞ்சுதா? அதனால் அதை மட்டும் படிக்கலாமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. படிக்கலாம். படித்தா 500க்கு மேலே எடுக்கலாம். ஆனால் 575, 580, 560க்கு மேலே எடுக்கணும்னாலே நீங்கள் டாபிக் வைஸ் கவர் பண்ணணுங்கிறது புரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த இம்பார்ட்டன்ட் எதுக்குன்னா, இந்த இம்பார்ட்டன்ட் நீங்களும் பார்க்கணும். என்னென்னா நல்லா படிக்கக்கூடிய பசங்களும் இந்த டாபிக் வைஸ் நம்ம எல்லாமே இதெல்லாம் எதாவது ஸ்கிப் பண்ணியிருக்கோமா அதையும் பார்த்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் வந்து புக்கின் டாபிக் வைஸ் நான் ஃபஸ்ட்டே என்ன சொன்னேன்,
ஃபுல்லாக புக் புடிலாம் படிக்கிறவங்க இருக்காங்க. முடியலையா, ஃபிசிக்ஸ்னால் ஃபஸ்ட் வால்யூம், கெமிஸ்ட்ரினா ஃபஸ்ட்டு 10 லெசன் ஆர் ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக படிங்க. மீதி லெசன்ஸ் எல்லாம் ரெஸ்ட் ஆஃப் தி லெசன்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் படிங்க. அப்படி எங்களுக்கு ஒரு பிளான் சொல்லுங்கன்னா நான் நாளைக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஃபுல்லாக படித்து எப்படி வந்து நம்ம மேக்ஸ்லேயும் ஃபிசிக்ஸ்லேயும் கெமிஸ்ட்ரிலையும் சென்டம் எடுக்கலாங்கிறது பப்ளிக் முன்னாடி கண்டிப்பாக எல்லா விஷயமும் போடுவேன். ஸோ பயாலஜியும் போடுவேன், எல்லாமே போடுவேன். நான் அதை வந்து வீடியோ ஒவ்வொன்றா போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் வந்து பாருங்கள். முக்கியமாக 12th. ஸோ அதனால் 10th படிக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக இம்பார்ட்டன்ட் 100க்கு 100 போடுறேன்னா 90க்கு 90 போடுறேன்னா தைரியமாக படிக்கலாம். உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து சேரும். இம்பார்ட்டன்ட் படிச்சிங்கனாலே 475 490 வரைக்கும் எடுக்கலாம். 500ங்கிறது கடவுள் விட்ட வழி, ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வைக்கலாம் 1 மார்க்லாம் அந்த மாதிரி. அதே மாதிரி தான் 12th ஸ்டாண்டர்டுக்கும் சொல்கிற வழிகாட்டுதல் எப்படி வேணாலும் நான் சொல்லுவேன். 1 மார்க் இப்படி படித்தா நம்ம ஃபுல் மார்க் எடுக்கலாம், 1 மார்க் எதில் ரெஃபர் பண்ணி படிக்கணும், ப்ரீவியஸ் கொஷின்ஸாக எப்படி க்ரியேட்டிவிட்டி கேட்பாங்க, எல்லாமே நான் சொல்லுவேன். கம்பல்சரி மட்டும் கெமிஸ்ட்ரினாலும் சரி ஃபிசிக்ஸ்னாலும் சரி கொஞ்சம் ஒரு படி மேலே போய் நீங்கள் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணால் தான் அடிக்க முடியும். அதே மாதிரி தான் மேக்ஸ்லேயும் ஒவ்வொரு கான்செப்டையும் புரிஞ்சு படிக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் இந்த ஒரு சாப்டர் 2 சாப்டர் ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு சாப்டர்லாம் இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா சென்டமெல்லாம் வராது. மேபி ஒரு 80+ வரலாம். ஸோ அதனால் தயவு செய்து இம்பார்ட்டன்ட் நம்பலாமான்னு கேட்டால் நம்புங்க. கம்பேரிசனும் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். எல்லா சேனல் கூட நம்ம சேனல்லையும் கம்பேரிசன் பண்ணுவீங்க தெரியும். அதெல்லாம் உங்கள் இஷ்டம், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆனால் கடைசி நிமிஷம் வரைக்கும் கொண்டு போயிடாத. அப்போ தான் அந்த இம்பார்ட்டன்ட் வந்து நீ பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். நீ ஃபஸ்ட்டே படிச்சிட்டிங்கன்னா அந்த நிலைமை ஏற்படாது. இப்போ யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க படிக்கலன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தான் ஆகணும். யாரெல்லாம் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, 500+ ஸ்டேஜில் இருக்கீங்களா, 475க்கு மேலே எடுக்கிற ஸ்டேஜில் இருக்கீங்களா, 400க்கு மேலே எடுக்கிற ஸ்டேஜில் இருக்கீங்களா, 375க்கு மேலே இருக்கிற ஸ்டேஜில் இருக்கீங்களாங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். 11th 10th இருந்தீங்கன்னா 400 ஸ்டேஜா, 450 ஸ்டேஜா, இல்லை 350 ஸ்டேஜா, 300 ஸ்டேஜான்னு கரெக்டாக சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் படிக்கணுமா வேணாம்னு நான் இப்போ சொல்லிட்டேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடியாங்க. ஆனால் மெஜாரிட்டி பீப்புள் இங்கே எல்லாருமே இம்பார்ட்டன்ட் நம்பி தான் இருக்காங்க. அதனால தான் இந்த வீடியோவை போட்டேன். ஸோ இம்பார்ட்டன்ட் படிக்கலாம். அந்த எக்ஸாம் டைம் நம்ம வந்து சஃபர் ஆகிறோன்னா அதை படிச்சுக்கலாம். ஃபஸ்ட்லேருந்தே படிக்கணும்னு ஆர்வம் வந்தால் பிரச்சனை. நீங்கள் 2 மாதம் தான் இருக்குது. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இம்பார்ட்டன்ட் படிக்க வேணாம். இம்பார்ட்டன்ட் படிங்க. இம்பார்ட்டன்ட் மட்டுமே நம்ம படிங்க, வேறு வழியே கிடையாது. ஆனால் டாபிக் வைஸ் ஃபஸ்ட்டே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்போ இம்பார்ட்டன்ட்டும் படிங்க, இம்பார்ட்டன்ட் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய டாபிக் வைஸ் கவர் பண்ணுங்கள். யாருக்கு சூட் ஆகப்போ வெறும் 10% குழந்தைங்களுக்கு தான் இது சூட் ஆகும். ஃபுல்லாக படிக்கிறது ஃபுல்லாக யாரும் படிக்கிறது இல்லை இப்போது. காரணம் என்னென்னா டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க. ஃபோன்லேயும் எல்லாத்துலேயுமே அதை டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க. இதுதான் உண்மையான விஷயம். யாரையும் தப்பாக சொல்லணும்னு நினைக்கல. நீங்களே உங்களுக்குள்ளே கேள்வி கேட்டு பாருங்கள். நம்ம ஏன் வந்து ஒரு சென்டம் எடுக்க முடியல, நம்ம ஏன் வந்து ஒரு 600க்கு 550+ எடுக்க முடியலங்கிறது உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்டு பாருங்கள். தட்ஸ் இட். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயன்பட வேணாம். இம்பார்ட்டன்ட்டில் பப்ளிக் எக்ஸாம் போடும்போது யோசிச்சு தான் போடுவேன். ஸோ 5 மார்க் எழுத முடியுமா, எல்லா 3 மார்க் எழுத முடியுமா, எல்லா 2 மார்க் எழுத முடியுமான்னு யோசிச்சு தான் நான் போடுவேன். அதனால் தைரியமாக படிக்கலாம். ஆனால் சென்டம் எடுக்கிறதுக்கு ஒரு படி மேலே போய் சொல்லுவேன். அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மித்தபடி 70க்கு 65க்கு மேலே, 90க்கு மேக்ஸில் 85க்கு மேலே அசால்ட்டாக அடிச்சிடலாம் இம்பார்ட்டன்ட் படிச்சினாலே. அப்போ என்ன சார் சொல்ல வரீங்க? அதுதான் திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். திரும்ப சொல்ல வைக்காதீங்க. ஓகேவா? ஸோ எனிவே தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பேர் இதில் வந்து கன்ஃபியூஷனாக இருந்தாங்க. அதனால் நான் சொன்ன நினச்சேன். இதுக்கு ஒரு வீடியோ போடணுமா நினச்சேன். ஏன்னா முதல்ல வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இம்பார்ட்டன்ட் நம்பலாமா, அதர் யூடியூபர்ஸ் எல்லாம் நம்பலாமா அப்படின்ட்டு. நீங்கள் யாரை வேணாலும் நம்புங்க. ஆனால் ஒன்றை நம்பி நீ வந்து நல்லபடியாக படி. யாரை ரெஃபர் பண்ணுறதுங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம் தான், இல்லைன்னு சொல்ல. பட் நீ படிக்க ஆரம்பி. ஃபஸ்ட்டு படித்ததுக்கப்புறம் நீங்கள் மித்ததெல்லாம் யோசிக்கலாம். ஏன்னா படிக்கவே ஆரம்பிக்காமல் ஒன்றும் பண்ண முடியாது. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். வரக்கூடிய நாட்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. வீடியோ வந்து ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன். ஆனால் வரும் நாட்கள்லாம் நிறைய வரப்போகுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரிவிஷன் எக்ஸாமும் வரப்போகுது. ரிவிஷன் எக்ஸாம் டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது என்னங்கிறதெல்லாம் சொல்கிறேன். தேங்க்யூ.